Let's make Suji bread. ஆஹா, இந்த பிரெட் பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மைதா வேறு வந்து இல்லை, ரவையில் பண்ணுற பிரெட்டு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவுலில் 2 கப் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப்பு வெதுவெதுப்பான பால், 3/4 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடணும். இப்போ இது வரைக்கும் நல்லதாங்க போச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு வந்து பீட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இதை பீட் பண்ணி வந்து 1 or 2 மினிட்ஸில் வந்து அது வந்து டோவாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து அது 5 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 10 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 20 நிமிஷம் ஆச்சு. பீட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். ஆனால் வந்து அது டவ்வாகவே வந்து ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே வந்து இருந்துச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்ல லிக்விடாக வந்து பேஸ்ட் மாதிரி வந்து ஆகிடுச்சு. சரி, நார்மல் டவ்லெலாம் வந்து நம்ம கொஞ்சம் மாவு போட்டு வந்து பீட் பண்ணால் வந்து டவ்வாக வந்து ஃபார்ம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சி இதுலேயும் கொஞ்சம் ரவா போட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் வந்து ஒர்க் ஆகலை. திருப்பியும் அதே மாதிரி பேஸ்ட் மாதிரியே வந்து இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இதில் வந்து ஆயில் போட்டு வந்து பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த ஆயிலையும் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலையும் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றணுங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணால் மறுபடியும் வந்து அதே மாதிரி தாங்க வந்து இருந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடி வச்சிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்குலாம் வந்து மாற்ற முடியல. அதனால சைட்லலாம் மட்டும் வந்து ஸ்க்ராப் பண்ண ட்ரை பண்ண அதுவும் இழுத்துட்டு வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டவல் போட்டு மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சுட்டு சரி நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வித் சுவேஷோட ரெசிபியை போய் பார்த்தா அது அழகாக டவ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு இதில் வந்து 2 கப் ரவையை வந்து பவுட்ரு பண்ணி போட சொல்லியிருக்காங்கன்னு. அடடா, பவுட்ரு பண்ணாமல் வந்து பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 கப் ரவையை வந்து பவுட்ரு பண்ணி அதே மாதிரி சுகர், ஈஸ்ட்டு, பால், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வந்து வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ அவ்வளோதான். இதை வந்து இப்போ 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வைக்க போகிறேன். இது எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம் நம்ம. இப்போ இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து வந்து பீட் பண்ண ஆரம்பித்தா சூப்பர் பாருங்கள், அழகாக டவ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரவையை வந்து பவுடர் பண்ணுறது தான் இங்கே மேட்ரு போல் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ இது அழகாக இப்படி டவ் மாதிரி வந்து வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து விண்டோ பென் டெஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம இழுத்து பார்த்தா வந்து லைட் பாஸ் ஆகணும். அந்த மாதிரி வந்து மாவை பீட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணோம். ஏன்னா வந்து இதில் அப்போ எவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து க்ளூட்டன் ஃபார்மேஷன் வந்து நல்லா ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு 1-2 நிமிஷத்தில் வந்து அது டோவாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வந்து நல்லா இப்படி வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சு பீட் பண்ணோம். இல்லைனா வந்து கையிலே வந்து நீட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஆயில் ஊற்றி வந்து நீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சு இது டபுள் த அமௌண்ட் வந்து ஆகிற வரைக்கும் நான் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான், 1 hour இல்லைனா 1.5 hours அப்புறம் நல்லா வந்து டபுள் த அமௌண்ட் வந்து ஆயிடுச்சு. இந்த டவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்டிக்கியாக வந்து இருந்துச்சு பாருங்கள், நான் ரவையை பவுட்ரு பண்ணாமல் பண்ணது அந்த டவுங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு லோஃப் பேன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கீழே வந்து ஆயிலெலாம் வந்து தடவிட்டு அப்புறம் நல்ல மாவு போட்டு வந்து டஸ்ட் பண்ணிட்டு அதை கஷ்டப்பட்டு எப்படியும் இந்த லோஃப் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 30 minutes வந்து மறுபடியும் ரைஸ் ஆக விட்டேன். இப்படி நல்லா சூப்பராக அழகாக வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பால் போட்டு வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த பால் போட்டு வந்து ப்ரஷ் பண்ணால் தான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே நல்லா ப்ரௌன் கலராக வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பால் போட்டு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இதை வந்து 20 minutesக்கு 200 degree Celsiusல பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டவ், மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து தடவிக்கிட்டேன். பட்டர் தடவிக்கிட்டு அதை வந்து திருப்பியும் வந்து மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு அது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ரேயில் வந்து கூல் டவுன் பண்ண வந்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லைஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து வரும். இதுதான் நம்ம செகண்ட் பண்ண டவ். இப்போ நம்ம செகண்ட் பண்ண டவும் வந்து நல்ல டபுள் த அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் அந்த லோஃப் பேனில் போடும்போது அப்படியே இழுத்துட்டு ஒட்டிட்டு வந்து வந்துச்சு. இது பாருங்கள், அழகாக வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு வந்து வருது. ஸோ இதை வந்து இப்படி வந்து ஒரு ஃப்ளாட் ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு தூவிட்டு ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு லாக் மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை வந்து நம்ம லோஃப் பேனில் வச்சு ரைஸ் பண்ண வந்து விடணும். ஸோ லோஃப் பேனில் நல்லா வந்து பட்டர் தேய்ச்சிட்டு மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு இதை மறுபடியும் வந்து ஒரு 20 minutesக்கு ரைஸ் பண்ண விட்டால் நல்லா சூப்பராக அழகாக வந்து ரைஸ் ஆகி வந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ
இப்போ இதையும் வந்து அதை மாதிரி வந்து மேலே வந்து பால் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பால் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த ரவை பிரெட் வந்து பேக் பண்ணுனா வந்து வாட்டர் பாத்தில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எய்தர் வந்து நீங்கள் உங்களுடைய அவனில் வந்து கீழே வந்து தண்ணி வந்து வைக்கலாம், இல்லைனா தண்ணிக்குள்ளேயும் கூட இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து வச்சு வந்து பேக் பண்ணேன். மேலே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக டோம் மாதிரி வந்து வரலனா கூட பிரெட் சூப்பராக நல்லாவே வந்து பேக் ஆகிருந்துச்சுங்க. ஸோ பேக் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் வந்து இதை வந்து மூடி வச்சு ஒரு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வந்து இதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து இந்த ட்ரேலேருந்து வந்து எடுத்துடலாம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க போகிறோம் பிரெட்டு வந்து நிஜமாகவே வந்து எப்படி வந்துச்சுன்னு. ஸோ வெளியே பார்க்குறது எப்படி இருக்கிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, உள்ளே எப்படி இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ அழகாக இது ட்ரேயை விட்டு வந்து வெளியே வந்துடுச்சு. ஆனால் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு டவ் வந்து கரெக்டாக வந்து வந்த ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக தான் வந்து இருக்குது பாருங்கள் அமுக்கி பார்க்கும்போது. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வந்து பார்க்கலாமா? ஸ்லைஸ் பண்ணலாம். மேலே கொஞ்சம் லேயர் க்ரஸ்டியாக தான் வந்து இருக்குது. ஆனால் உள்ளே வாவ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து இருந்துச்சுங்க. நிஜமாகவே வந்து இந்த ப்ரெட்டு வந்து செம சாஃப்டாக வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ மேலே கொஞ்சம் க்ரஸ்டியாக வந்து இருந்தாலும் உள்ளே வந்து ப்ரெட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ரவையில் பண்ண மாதிரியே வந்து இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டாவது பண்ண ப்ரெட் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டோ வந்து தப்பாக வந்து பண்ணோம் இல்லையா, ரவையை பவுட்ரு பண்ணாமல், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லதாங்க வந்து வந்துருந்துச்சு. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரெட் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து இருக்குன்னு கேமராவில் இவ்வளோ தாங்க வந்து தெரிஞ்சுது. அதனால இதிலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டோ, இதுவும் வந்து பாருங்கள் நல்லாவே சூப்பராக அழகாக வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்ன வந்து தெரியுதுன்னா, எப்போவுமே வந்து ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து ஃபுல் ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து இறங்கிடாதீங்க. நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து இறங்கிட்டேன். அதனால தான் வந்து ரவையை பவுடர் பண்ணுற அந்த பாட்டை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து ரெசிபியை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நானே என்னோடய வீடியோவில் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது நானே வந்து இந்த ரெசிபியில் பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து தப்பாக வந்துச்சுன்னா கூட வந்து விடாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண டவ்வோட ப்ரெட்டு, இதுவும் சூப்பராக வந்து வந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து டவ் வந்து தப்பாக போனால் கூட வந்து கரெக்டாக தான் வந்து வந்திருக்குது. ஸோ பேக் வித் சுவேஷோட ரெசிபி அளவுக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வந்து இல்லைனா கூட ப்ரெட்டு நல்லாவே வந்து சாஃப்டாக வந்து இருந்துச்சுங்க. ஸோ பேக் வித் சுவேஷ் ஷெஃபுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரில, இருந்தாலும் நம்ம சப்டைட்டில்ஸ் வந்து போட்டுருவோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். லிங்க் பேக் வித் சுவேஷோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ.